வணக்கம் வெல்கம் பேக் டு It Tamilan சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸை வச்சு என்னென்ன லைஃப் ஹேக்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். உண்மையிலே ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா 1 lakh வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த வீடியோ வந்து 1 lakh வியூஸ் போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 1 lakh பார்த்தோன்னே அப்படியே வேற லெவலில் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வச்சு என்னென்ன லைஃப் ஹேக்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப் ஹேக்ஸ் பேஸ் பண்ணி போகிறனால ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. சரி வாங்க இன்னைக்கு என்னென்ன லைஃப் ஹேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நம்ம பண்ற லைஃப் ஹேக்ஸ்லாம் நீங்களும் செஞ்சு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு மறக்காம என்னை டாக் பண்ணி விடுங்க இன்ஸ்டாகிராம்ல. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லைஃப் ஹேக்ஸ் ஒரு மொபைல் சார்ஜர் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். என்ன ப்ரோ சார்ஜ் போட எங்களுக்கு தெரியாதா, சொல்லி விட்டா ஏற போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த டேபிள் மாதிரி இருக்கும், அது மேல வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு எங்க சோஃபா மேல வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்லலாம் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், காலி தான் நம்ம ஃபோனு. டிஸ்பிளே கூட அது மாதிரி நிறைய தடவை உடஞ்சிருக்கு எனக்குலாம். இது போல் உங்கள் மொபைல் கீழே விழுகாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லைஃப் ஹேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கின புதுசில் வந்து அந்த மொபைல் பாக்ஸ்லேருந்து மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பாக்ஸில் என்ன இருக்கோ இல்லையோ பாக்ஸை மூடி பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். அந்த பாக்ஸை வந்து எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஃபோனோட அடாப்டர் எடுத்துக்கங்க. அதை வந்து நான் இப்போ எப்படி பாக்ஸோட டாப்பில் வைக்கிறனோ அதே போல் வச்சுட்டு சின்னதாக அப்படியே சுற்றி ஒரு மார்க் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே மார்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் இதில் ஒரு சின்ன டைமென்ஷனல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பாக்ஸை சைடாக திருப்பி டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அதே போல் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு மார்க் வச்சுக்கிறேன். அந்த பாட்டமில் 5 சென்டிமீட்டர் மார்க்கோட அப்படியே வந்து டாப்பில் இன்னொரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருக்க 7 சென்டிமீட்டரோட அப்படியே வந்து இந்த 5 சென்டிமீட்டர் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லைடாக ஒரே கோடு மாதிரி வந்திருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாப்பில் நான் இப்போ வைக்கிற மாதிரி 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதில் ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இழுத்து விட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இது போல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை இன்னொரு சைடு திருப்பி இதே டைமென்ஷனோட வந்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக கட் பண்ணி எடுத்து முடிச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்கள் மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. இதுக்கப்புறமேட்டு வேலை ஃபுல்லாக முடிஞ்சு டாப்பில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து உங்கள் அடாப்டரை வந்து உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கம் அந்த அடாப்டர் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்பயும் சார்ஜ் போடுற மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் வந்து அவங்க மொபைலை மட்டும் கீழே வந்து அந்த ஸ்டாண்டில் ஹோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிருக்கும். இதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபோனை வந்து கீழே விழுக வாய்ப்பே கிடையாது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா tinyscope. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குது. நீங்கள் வந்து கார் புக் பண்ணுற மாதிரி இல்லாட்டி வந்து ஸ்விக்கியில் ஏதாச்சும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இந்தியாவிலே சிம்பிளஸ்ட் கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா tinyscope தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா more than 75 கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம tinyscopeல 7.5 பில்லியன் வந்து யூசர்ஸ் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்தியாவோட கிரிப்டோ ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா மதிப்புள்ள ஒரு பிட்காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் 50 ரூபா மதிப்புள்ள பிட்காயின் கிடைக்கும். அதே போல அவங்களுக்கும் 50 ரூபா மதிப்புள்ள பிட்காயின் டைரக்டா வந்து உங்களோட வாலெட்ல வந்து ஆட் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா KYC ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்டா பண்ணிக்க முடியுது. வித்ரா ஃபீஸும் கிடையாது. அதே போல நீங்க டெபாசிட் பண்ணாலும் எந்த ஒரு ஃபீஸுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிட்காயின் டாக்காயின் பாதி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச காயினா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காயின்ஸ் இருக்கு. நீங்க எது வேணாலும் வாங்கி போடலாம். வாங்கி போடுற அமௌண்ட் 5000 10,000 அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 100 ரூபா இருந்தாலே உங்களால வந்து ஈஸியா வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் வாங்கி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க 100 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதிக காசுலாம் போட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. கிரிப்டோ கரன்சி பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கு பேஸ் பண்ணி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாட்டில் எடுத்துக்கங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறனோ அதே போல் பாட்டம்லேருந்து அப்படியே W மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து மார்க் ஆகிடும். நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே போல் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சைடு அப்படியே U ஷேப்பில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் டாப்பில் வந்துட்டு இந்த சைடில் ஒரு U ஷேப்பில் இருக்கும். அப்படியே டாப்பில் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த W மாதிரி மார்க் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து கொஞ்சம் அப்படியே மேடு மாதிரி இருந்துச்சு.
ஸோ அதை வந்து அப்படியே லைட்டாக வந்து வளைச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஷேப்பில் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, கொஞ்சம் கலர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கலர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கலர் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நைட்லாம் பார்த்தோம்னா க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஆனால் அதெல்லாம் க்ளோவெல்லாம் ஆகாது இந்த கலரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வேறு ஒன்றுமே இல்லை. டாப்பில் ஃபுல்லாக வந்து நீங்கள் பென்சில் ஸ்கேலு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த W மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் வந்து அவங்க ஃபோனை வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஏதாச்சும் எழுதணும்னா நீங்கள் பேக் சைட்லேருந்து ஈஸியாக வந்து பென்னோ பென்சிலோ வந்து எடுத்து ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ காம்பேக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் ஒரு சின்ன ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மொபைல் கவர் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து மொபைல் கவர் பேஸ் பண்ணி தனியாகவே ஒரு வீடியோ போட்டாச்சு லைஃப் ஹேக்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்க்காத நண்பர்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ மொபைல் கவரில் என்ன ப்ரோ ட்ரை அப்படின்னா 5 minutes கிராஃப்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ சும்மா ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக ஒருத்தவங்க ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவரோட ஃப்ரெண்டு போல ஜஸ்ட் வந்து ஹாய் காட்டும் போது அங்கே ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணுறாரு மொபைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இவரும் அப்படியே அசால்ட்டாக வந்து மொபைல் கவரை வந்து கழட்டிட்டு அவரோட டிஷர்ட்குள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து ஜாக்கிங் ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மொபைல் கவரை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே விழுந்துச்சுன்னா மொபைல் காலின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கீழே விழுகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கீழே விழுகும்? என்னப்பா போகவே மாட்டேங்குது. இப்படி யூஸ் பண்ணும்போது இப்படி தான் யூஸ் பண்ணும் போல், யாராச்சும் எதாவது போட்டிருந்தாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் கையிலேயே. சரியாக வந்து இது அந்தளவுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆடினாலாம் கீழே விழுக வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சைட்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்துருச்சு, ஆனால் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்துறாதீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பைடர்மேன் லோகோ வச்சு பார்க்கலாம், நம்ம செஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னு தான், இது வந்து நிற்குமா என்னான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நின்றுச்சு. நின்றுச்சு சைடில் நான் பட்டன்லாம் யூஸ் பண்ண முடியல. ஐயோ பட்டன் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே கூகுள், ஸ்பைடர்மேன் லோகோ வந்துச்சு. இந்த லோகோ நல்லா இருக்குது, இந்த லோகோ நல்லா இருக்குது. அதுக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கணுமே. மேலே எல்லாம் தெரியுது, ஸ்பைடர்மேன் ஆயாச்சு. இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, ஆனால் இதை போட்டுட்டுலாம் நம்ம வந்து ஜாக்கிங்லாம் போனோம்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுந்துடும். சும்மா வந்து இது போல் ஏதாச்சும் வந்து ஃபோட்டோஷாப்பு இது மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா இது போல் வேணால் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ மறக்காமல் இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அது கீழே விழுகலாம் சான்ஸ் நிறையா இருக்குது, எப்படியே ஜஸ்ட்டு கீழே விழுந்துடும். உங்களோட ஃபோன் சின்ன ஃபோனாக இருந்துச்சுன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறந்து கூட இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. சும்மா வந்து இது ஒரு ட்ரை ட்ரிக் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆக்ஸ் உங்களுக்கு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். சும்மா வேணால் நீங்கள் வச்சு பார்க்க வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. இதை மறந்து கூட ட்ரை பண்ணி ஜாக்கிங்லாம் ஓடி கண்டிப்பாக போட்டு போயிடாதீங்க, கீழே வந்து கண்டிப்பாக தெரிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைலில் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பாக யூஸ் பண்ணால் எந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோப்னாலே ஒரு சின்ன பொருளை நம்ம கண்ணால் பார்க்க முடியாத பொருளை கூட ஈஸியாக வந்து பார்த்துட முடியும். ஐயோ இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மொபைலில் வந்து சின்ன ஒரே ஒரு ட்ராப் வந்து வாட்டரை மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதிலே வந்து மைக்ரோஸ்கோப் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க வீணா போன பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதில் டாப்பில் உள்ள நம்மளுக்கு உள்ளே இருக்க ரீஃப் எல்லாம் தேவையில்லை, ஆனால் டாப்பில் இருக்க மூடி மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு கப்போ இல்லை மூடியிலையோ கொஞ்சம் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு மொபைலில் தான் மைக்ரோஸ்கோப்பாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக பார்த்தோம்னா இப்போ வர ஃபோனில் எல்லாத்துலேயுமே 4-5 கேமராலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த கேமரா கரெக்டாக மேக்ரோ லென்ஸுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கேமரா ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் கையை வந்து பின்னாடி வச்சு பாருங்கள் மேக்ரோ லென்ஸ் எந்த லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லென்ஸே வந்து மேக்ரோவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு ரொம்பவுமே சிம்பிள் தான். உங்களோட அந்த பேனாவை வந்து வாட்டருக்குள்ளே டிப் பண்ணி மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ எந்த கேமராவில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதில் வந்து ஒரு ட்ராப் மட்டும் கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு இது அப்படியே பின்னாடி திருப்பினாலும் அந்த ட்ராப் வந்து கீழே விழுக வாய்ப்பே கிடையாது, அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகி நின்ன மாதிரியே நின்றுக்கும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி திருப்பும்போது கீழே வந்து ட்ராப் வந்து சிந்திடும். கரெக்டாக வந்து ஒரு சொட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் ஸ்க்ரீனில் எடுத்தது, இந்த சைடு கேமராவில் எடுத்தது. ஆக்சுவலாக வந்து இது என்னோட பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட்டில் இருக்க அந்த நூலெல்லாம் எந்த லெவலுக்கு வந்து கிளியராக தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு நூலும் அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்க்கும்போதே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நோட்டில் எழுதியிருக்க அந்த பேப்பரில் வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த பேப்பரில் இருக்க அந்த துகள்லாம் ஈஸியாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நம்மளால் கண்ணில் வந்து அந்த லெட்டோட இங்கு வந்து எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும்.
தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு சின்ன இலையில தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூசி எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சு. ஆக்சுவலாக இதை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு உள்ள எந்த அளவுக்கு இருக்கு அழுக்கு தூசி எல்லாம் இருந்துச்சு அதை பார்க்க முடிஞ்சு நம்மளால. ஸோ நீங்களே வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவுமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்க முடியாததை ஒரே ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் மூலியமாக உங்கள் கேமராவில் வச்சு பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பொருளை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த லைஃப் ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பை.